வணக்கம் மக்களே, இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வாசகத்தை பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா பயன்படுத்துவாங்க. நல்ல வாசகம். இதை மக்களுக்கு நாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் தென்கட்சிக்கோ சுவாமிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம குலதெய்வத்தை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? சின்ன சின்ன பதிவாக தான் இருக்குது. ஏன் ஒரே பதிவை போடலைன்னா இன்றைக்கி சூழ்நிலை பார்க்கறதுக்கு நேரம் குறைவாக இருக்குது. சின்ன சின்ன பதிவு பார்த்துக்கிட்டே வாங்க. அப்புறம் பிற்காலத்தில் நம்ம ஒரு முழு நீள வீடியோ பதிவு பண்ணலாம். இப்போ நம்ம குலதெய்வம் வீட்டுக்கு வர்றதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டுக்கு உள்ள வர்றப்ப முதல்ல வாசலில் செருப்புகள் இருக்கக்கூடாதுங்க. அது ஓரமாக தான் இருக்கணும். பிஞ்சு போன செருப்பு பழசு, இதை நம்ம பயன்படுத்தலாம் வைக்கக்கூடாது. தேஞ்சு போன செருப்பு ஸ்டாண்டில் இருக்கக்கூடாது. நிலவாசலில் நிறைய பூக்கள், ஏதோ மந்திரிச்ச இது துணி, தேங்காய் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு 48 நாளுக்கு மேலே பலிதமாகாது. ஒரு தனிப்பட்ட பூஜை வச்சுருந்தாலும் 1 வருஷத்துக்கு மேலே இருக்காது. அதனால் அதை உடனே எடுத்து நம்ம என்ன பண்ணிடணும், தண்ணியில் விட்டுறணும். 3வது, வெள்ளி செவ்வாயில் நிலையில் மாயில கட்டி தோரணம் தொங்க விடுங்க. அதெல்லாம் தெய்வங்களை வரவேற்கான வரவேற்பு தோரணம் அந்த மாதிரி இருக்கணும். கால்மிதி, நம்ம கால்மிதி மேட்ருக்குல அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பழைய கைலி, பாவாடை, நைட்டி இந்த மாதிரி போடும். அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. சுத்தமான நூல் சாக்கு பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா மேட்டை பயன்படுத்தணும். மேட்டு கிழிஞ்சிருக்கக்கூடாது. மேட்டை சுத்தமாக வச்சுக்கிறணும். வாரத்துக்கு ஒரு மாதிரி அலசி போடணும். இதெல்லாம் தெய்வங்களை வாசலில் எடுத்து வைக்கிறப்போ அசுத்தமாக இருந்தால் தயங்கும், வர்றதுக்கு தயங்கும். அதனால் இது நாமளே தடையை வச்சுக்கக்கூடாது. நம்ம பயன்படுத்துகிற சமையல் இடம் சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல எப்போயுமே பழைய பொருட்களை வச்சு கெட்டுப்போன குழம்போ சாதமாக இருக்கக்கூடாது. தெய்வம் அங்கே நேராக வந்தோடனே நேராக சமையல்கட்டுக்கு தான் தெய்வம் வாசம் பண்ணோம். வாஷ் பேசனில் நம்ம பழைய பாத்திரங்களை போட்டு வைக்கக்கூடாது. அதில் கெட்ட வாசனையில் இருக்கக்கூடாது. குப்பை தொட்டியில் கெட்ட வாசனை வர மாதிரி பொருட்களுக்கு உடனே கட்டி உடனே என்ன பண்ணிடணும், குப்பை தொட்டியில் இருக்க பொருளை வெளியே போட்டுறணும். 3வது பார்த்தீங்கன்னா, உங்கள் பாத்ரூம்களில் பழைய துணிமணிகள் தொங்கவே கூடாது. உங்கள் பாத்ரூமில் நறுமணம் மணக்குதோ இல்லையோ கெட்ட வாசனைகள் இருக்கக்கூடாது. 3வது பார்த்தீங்கன்னா, பூஜை அறைக்கு நீங்கள் போகும்போது பூஜை அறையில் ஃபோட்டோக்களில் பழைய பூக்கள்லாம் இருக்கும். நம்ம செவ்வாய்க்கிழமை சாத்தினது, வெள்ளிக்கிழமை சாத்தினது, அந்த பூக்கள்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வெள்ளிக்கிழமை 1000 ரூபாய்க்கு பூ சாத்தினாலும் சனிக்கிழமை அந்த பூக்கள்லாம் எடுத்துடணும். எப்படி நாம் தலைக்கு வச்ச நைட்டு வச்ச பூ மறுநாள் காலைல கூட பயன்படுத்துறது இல்லையோ, அது மாதிரி தான் தெய்வத்துக்கு. நம்மளே இவ்வளோ யோசிக்கிறோம்னா தெய்வத்துக்கு நம்ம எப்படி வைக்கணும், அந்த பூக்களை எடுத்து அந்த இடத்த முதல்ல சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு விளக்குகளை ஏற்றணும். விளக்குகளை எரிஞ்சு கறியிருச்சுன்னா அதை விளக்கி தான் வைக்கணும். நீங்கள் விளக்கே ஏற்றாட்டினாலும் பரவாயில்ல, அந்த விளக்கை சுத்தம் பண்ணி அழகாக பளபளன்னு வைக்கணும். இல்லை எடுத்து ஓரம் கட்டிடணும். டெய்லி விளக்கு ஏற்றி தான் ஆகணும். நீங்கள் தினசரி வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், டெய்லி விளக்கத்தை ஏற்றணும். எனக்கு உடம்பு முடியல, என் பையன், தம்பி, அன்னை யாருனாலும் விளக்கு ஏற்றணும். ஒரு நறுமணமான பத்தி பொறுத்துங்க. நல்ல வாசனையான பத்தி, ஒரு பத்தி போதும். ஒரு பத்தி பொறுத்து மனசார வேண்டிக்கிட்டு சாமிகிட்ட வச்சு பழகுங்க. ஒரு சூடம் பொறுத்துங்க. ஒத்தப்பட பொறுத்து கூட அப்படிலாம் கிடையவே கிடையாது. தாராளம் பொறுத்துங்க. விளக்கு ஏற்றிட்டு வாங்க. அந்த இடத்துல நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் மாறும். விளக்கமாறு கண்ட இடத்துல போடக்கூடாது. கால் மீதி மரம் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல மூட்டையை துணியாக அடுக்கக்கூடாது, குமிக்கக்கூடாது. கண்ட இடத்துல நம்ம படுக்கை அறைய தூங்கி முடிச்சுன்னா மடித்து தான் வைக்கணும். அப்புறமா மடிக்கணும் வைக்கக்கூடாது. தெய்வங்களை வர்ற இடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது விரும்பாது. நம்மளே ஒரு இடத்துக்கு போனால் எவ்வளோ சுத்தம் பார்க்குறோம். ஒரு வீட்டில் பெட்டில் குறை கூட யோசிக்கிறேன், அசுத்தமாக இருக்குமான்னு. அது மாதிரி தெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. நாம் மாற்றிக்கிறணும். நாம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு உடம்பு முடியல, குளிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, சாமி கும்பிடலாம், தோஷம் கிடையாது. அதனால் தெய்வத்தை வர வைக்கிறதுக்கு நம்ம நல்ல வழி பண்ணுறோமோ இல்லையோ, வர்றதுக்கு தடையான காரியங்கள் எதுவும் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டே வந்தோம்னா நம்ம தெய்வம் வர்றதுக்கான எல்லா வழிகளும் நாமளே வகுக்க முடியும். தெய்வம் தன்னை போல் வந்துடும். இதுக்கு மற்ற பதிவில் வீடை எப்படி வச்சுக்கிறணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற பதிவில் பார்ப்போம். நன்றி மக்களே. இந்த பதிவை பாருங்கள். வேறு எதுனாலும் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.